பல்பு வாங்கும். யூடியூப் சொந்தங்களே, உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். Say happy Christmas. Merry Christmas everybody. டைம் என்ன? 7 o'clock நான் குளிச்சிட்டேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. நானும் இங்கே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழச்சி சேனல். ஸோ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் vlog அப்படின்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் நைட் 24th நைட்டு வந்து எடுத்துகிட்ருக்கேன் இந்த vlog-ஐ. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் மாதத்துக்கு நான் கிளம்புறது, அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு இடையில நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன vlog-ஆக வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம போன வருஷம் வந்து vlog எடுத்தோமான்னு தெரியல, எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸ் மாதத்துக்கு எப்படி கிளம்புறோம், அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் யாராவது உள்ள புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இந்த கிளிப்ஸ்லாம் வந்து இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்த கிளிப் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹேரில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். இன்றைக்கி நைட் மாஸுக்கு நானும் ஹஸ்பண்டும் போட்டுக்க போகிற ஷூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நைட் மாஸோட அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹஸ்பண்டுக்கு பிளாக் ஷூ, எனக்கு வந்து ஒயிட் கலர் ஷூன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். நான் வந்து நல்லா தலையெல்லாம் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு தான் வந்து நான் சொன்ன மாதிரி போக போகிறோம். அதுக்கான கேக்ஸ் எல்லாமே நேற்று அல்லது முந்தா நேற்று நான் போட்டிருந்த மினி விளாக்ஸில் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் வந்து இந்த கேக்லாம் வந்து எப்போ வாங்கினேன்னு தெரியும். ஸோ அந்த கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து சோஃபாவில் வச்சிட்ருக்கேன். எத்தனை பேர் கொடுக்க போகிறோம் அண்ட் நமக்கு எத்தனை தேவை அப்படிங்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக எடுத்து வச்சு அழகு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து தேவைப்படுற கேக் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் முக்கியமாக நம்ம செஞ்ச முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் மெயினாக வந்து அன்றைக்கி நான் முறுக்கு செஞ்சதே வந்து கிறிஸ்மஸ்க்காக தான். ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சேன். ஸோ தட் இப்போ வந்து நம்ம அது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம். அண்ட் இந்த விஷயம் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பொருள் தேவைப்படவே இல்லை அப்படின்னாலும் அந்த பொருள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்போ அந்த பொருள் தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த பொருள் கிடைக்கவே கிடைக்காது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வச்சுருக்க பேக்கை நான் தேடுறதுக்குள்ளேயே எனக்கு 1/2 hour ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை தேடும்போது அந்த பொருள் மட்டும் கிடைக்காது, மற்ற எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படுற முறுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கோம். vlog எடுக்கலாம்னு நினச்சேன். பட் கிறிஸ்மஸ்க்கு மாஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து vlog எடுத்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியலன்னு தான் எடுக்கலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்ம ஃபேமிலிக்கெலாம் வந்து கேக் கொடுப்போம் இல்லைங்களா, அதனால நான் கேக் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபேமிலிக்கு.
கேக்கு, மிக்சர், நம்ம செஞ்ச முறுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மாஸுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னா ஹேர்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 8 டைம் என்ன 7 நான் குளிச்சிட்டேன். ஸோ இப்போ நல்லா குளிச்சுட்டு ஹேர்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் உங்களோட வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலி வீட்டுக்கு போய் அங்கே கிறிஸ்மஸுக்கான இந்த ஸ்வீட்ஸ் கேக்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ நைட்டு வந்து கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இயேசு பாலன் வந்து பிறக்க போகிறார் அப்படின்னு வந்து அந்த ஒரு வைப்பில் வந்து டான்ஸ் பயங்கரமாக ஆடிட்டேன். அதை ரெக்கார்டு வேறு பண்ணிவிட்டு அதை எடிட் வேறு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நமக்கு ஃபுல் பாட்டு போட்டோம்னா காப்பிரைட் விழுந்துடும். அதனால் வந்து நம்ம கட் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கோம். காப்பிரைட் விழாமல் நான் எல்லா சாமியும் வேண்டிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அண்ணா வீட்டுக்கு கீழே வந்து இந்த குட்டி அழகான நாய்க்குட்டி வந்து அழகாக கொஞ்சிட்டு இருந்தான். அவனையும் அப்படியே வந்து கொஞ்சிட்டு ஸோ அந்த குட்டி நாய்க்குட்டியும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அண்ணா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து அண்ணாவோட குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லும் போது மினி விலாகில் கூட பாப்பாவோட நேம்லாம் வந்து நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த கேக்கு முறுக்கு எல்லாமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இல்லை ரொம்ப நேரமாக பேசிட்டு ஒரு 9:30 போல் தான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோம். நம்மளோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இயருக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் ப்ரமோஷனே கிடையாது, ஜஸ்ட்டு நான் வந்து ஷேர் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுவும் இந்த டிசம்பர் மந்த்துக்கு இந்த ஃபுல் ஹேண்டு போடலைன்னா குளூரில் அவ்வளோதான் பயங்கரமாக குளூராக இருக்கும். இந்த இயர் வந்து எனக்கு குளூர் அந்தளவுக்குலாம் இல்லை இந்த அவுட்ஃபிட்டால். அதனால் எனக்கு இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் அந்த சேனலுக்காக நான் வந்து கெட் ரெடி வித் மீ அதெல்லாம் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு 10:30 அப்புறம் ஒரு 11 போல் வந்து கரெக்டாக வீட்டை விட்டு கோயிலுக்காக கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஹரிபரியான ஒரு டைம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிகிட்டு வேறு இருந்தார், டைம் ஆகிடுச்சு போகணும், கோயிலுக்கு போயிட்டு டக்குன்னு மாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் என்ன பண்ணுறது, இந்த மெமரிஸ்லாம் சேவ் பண்ணி யூடியூப்பில் போட்டு உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு இருக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளம்பி ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 11:05 11:10 இந்த டைம்குள்ளே வந்து கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டே இருக்கும் போது அங்கே வந்து நம்மளோட சர்ச்செல்லாம் வந்து இருந்தது. ஸோ அங்கே டெக்கரேட் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வீடியோ எடுத்துட்டேன். நாங்கள் இந்த இயராவது கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பினோம். பட் கிறிஸ்மஸ் அப்படிங்கனால எல்லாருமே வந்து மாஸ்க்கு போகும்போது பயங்கரமாக டிராஃபிக் இருந்தது. அந்த டிராஃபிக்லாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இங்கே இல்லை, அந்த கோயில் பக்கத்தில் வந்து டிராஃபிக் இருந்ததுன்னு சொல்ல வரேன். எங்கம்மா ரோட்டில் யாருமே இல்லை, யாரை பார்த்துப்பா டிராஃபிக்னு சொல்லிடாதீங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்கிற இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு தான் வந்துட்டோம். அண்ட் என்றைக்குமே எந்த வருஷமுமே இல்லாமல் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா லாஸ்ட் இயர் கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இந்த இயரில் பைக்கு நிற்கவே இடம் இல்லை, பைக் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் வந்து 2 ஆங்கிளில் திருப்பி எடுத்த மாதிரி தான் இருக்குங்க. ஏன்னா வந்து நான் மினி vlog அண்ட் லாங் வீடியோ ரெண்டுக்குமே கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்திருப்பேன். மாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்தோம். ஏன்னா கோயிலுக்கு உள்ளே தான் வந்து ஃபாதர்ஸ்லாம் வந்து மாஸ் வச்சுட்ருக்காங்க. வெளியே இவ்வளோ கூட்டமாக இருந்தது, அதுவும் நிற்க கூட எங்களுக்கு இடம் இல்லை, அது உட்காரணுன்னா யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் இதை வந்து அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸாவது நின்றுட்டே இருந்திருப்போம். லாஸ்ட்டாக தான் நமக்கு வந்து சேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எடுத்து போட்டு நம்ம நடு மாஸ்லாம் வந்து உட்காந்துட்டு தான் மாஸ் பண்ணியிருந்தோம். இவன் என்னடா மாஸ் கவனிக்காமல் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் குட்டியாக கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. மொழியை தாண்டி நம்பிக்கையை தாண்டி
இறைவன் நிறைவாக ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகின்றோம். கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிஷப்போட கிறிஸ்மஸ் மாதம்லாம் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குடில், அப்புறம் அங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் பக்கத்தில் போய் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கேருந்து எடுக்கும் போதே வந்து இவ்வளோ கூட்டமாக இருந்தது. அது பக்கத்தில் போனால் சுத்தமாக எடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அண்டு இன்ஃபோன்ஜிஸ் சர்ச்சில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலி வந்து இந்த கிறிஸ்மஸுக்குலாம் ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. மாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அங்கே சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே வந்து ட்ரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சர்ச்சில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட்டாக இருக்கும். அங்கெல்லாம் எங்களுக்கு தேவையான குட்டி குட்டி கிளிப்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்து சர்ச்சில் எங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தனால ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் ஒரு கிளிக் எடுக்கணும் அப்படின்னா கூட டக்குன்னு கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறதுனால ஏதோ எங்களுக்கு தேவையான ஒரு 4-5 ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம மாசம் முடிச்சு வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு. டைம் 1:30 ஆகுது. ஜாலியாக போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. பாய் பாய். ஸோ மாஸ் முடிச்சுட்டு வந்த அந்த வைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் ஃபுல்லாக கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே நம்ம கிறிஸ்மஸ் கேப்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மெயினான ஒரு விஷயம் கேக் வெட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம வாங்கிட்டு வந்த கேக்லேருந்து நமக்கு ஒரு கேக் எடுத்துகிட்டு இப்போ கிறிஸ்மஸ்க்கான கேக் வந்து வெட்ட போகிறோம். யூடியூப் சொந்தங்களே, உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். சே ஹாப்பி கிறிஸ்மஸ். Merry Christmas everybody. ஸோ ஃபைனலி நாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வெட்டினதுக்கப்புறமா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீஸாக எடுத்து கேக் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து மெயினாக இந்த சீட் கேக்னா ரொம்ப பிடிக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்க்கு வந்துடுச்சு. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு எங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் கிறிஸ்மஸ்லாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்க்கு வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. உங்களுக்காக நான் இந்த கிறிஸ்மஸ்லாம் நான் நிறைய வேண்டிக்கிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்களும் எனக்காக கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.